வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டோரண்ட் பார்மஸ்யூட்டிகல்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலா மூவ்மெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 4024ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 3731ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடுன்னு 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்கு. எப்போ இபிஎஸ் ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 0.63ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 20% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு குவார்டர்லியில் வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 27.6% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லின்னு வரும்போது 14% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இபிஎஸ்க்கு 14% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 30.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 130 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு 50 கோடி ரூபாய் கிட்டக்க, நான் தோராயிரமா சொல்றேன், 43 கோடி ரூபாய் கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 1.3 இன்க்ரீஸ் ஆகி 17.5 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, 63.2. இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கண்டினியூஸா இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வராங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 17% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 46% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 17% குறைச்சிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 5.1ஆவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 25.2ஆவும், எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 15.1ஆவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 221, ஃபேர் பிரைஸ் 561, கரண்ட் பிரைஸ் 3742. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 6.6 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஃபேர் பிரைஸும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல தான் இருக்கு. இவங்க வந்து இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இப்போ அது கொஞ்சம் ஆசுலேட் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். ஸோ ஆக்சுவல் ரிசல்ட், நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 63.3 இருக்கு. அதை ஆவரேஜ் பண்ணும்போது 15.83 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 14.9. ஸோ இப்போ அதை காட்டிலும் 15.8ங்கிறது ஆல்மோஸ்ட் 0.9 வந்து கூட தான் இருக்கு. ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சஸ்டைனபிலிட்டின்னு வரும்போது நமக்கு வந்து Q2 காட்டிலும் கம்மியாக இருக்கிறோம். இவங்களோட இப்போ இந்த இயரோட குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால அவன் மேலே ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை மேலே உடைச்சா கூட சஸ்டெயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. ஸோ இப்போ அதனால கொஞ்சம் மேலே ஏறிட்டாங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஆவரேஜ் ஃபிகரையே எடுத்தா கூட இவன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்குமே வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்றான். இதே ஆவரேஜ் ஃபிகரே, வரக்கூடிய ஆவரேஜ் ஃபிகரே எடுத்துக்கிட்டே வந்தா கூட அவன் வந்து Q3 Q4 முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய Q1ல தான்
ஃபிளாட் ஆகுறான். இந்த ஆவரேஜா வந்துட்டு இருந்தான்னா, அதுக்கிடையில அவன் பூஸ்ட் பண்ணி மேலே எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னா, இந்த நிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல வந்து R4 to R5 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். இப்ப R5க்கு மேல தான் போறேன். இதுக்கு மேல நம்ம கிட்ட ஃபார்முலால இல்ல. பிளாஸ்ட்ல பார்த்தேன். பிளாஸ்ட்ல 5000 அந்த ரேஞ்சுக்கு இது போயிருக்கு. 5000 ரேஞ்சுக்கு போயிருக்கு. அந்த ரேஞ்சுக்கு போவானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிளாஸ்ட்ல பார்த்தோம்னா இப்போ இதை உடைச்சா மேலே போறான்னா 5700லேருந்து 5800ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவன் அந்த ரேஞ்சுக்கு போவானான்னு எனக்கு தெரியல. நான் அதை மார்க் பண்ணலை. 5700 to 5800ங்கிறத நான் மார்க் பண்ணலை. இப்போ நம்ம வந்து R4ங்கிறது 2766லேருந்து 2797, R4 R5யோட மிட் பாயிண்ட் 3072லேருந்து 3105, R5 3401லேருந்து 3435. நம்மளோட இது பிரகாரம் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்படிங்கும்போது இவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் அண்டு R5 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே போகிறதுக்கோ இல்லாட்டி சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.